ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஐ தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்ட் டு இமேஜ் ஏஐ வேர்ல்டில் கொடிக்கட்டி பறக்கிற மிட்ஜர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஜூம் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க ரொம்ப ரீசெண்டாக வெர்ஷன் 5.2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்ஸ்ட் டு இமேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு இமேஜை உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் மிட்ஜர்னிக்கு புரிஞ்ச மாதிரி டைப் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக இன்புட்டோ இல்லை மிட்ஜர்னி வேர்ல்டில் ப்ராம்ப்ட்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி மிட்ஜர்னி ஜென்ரேட் பண்ண தரும். அவ்வளோதாங்க இதோட MI2 வேர்ல்டே. இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ டூல்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுற ஏஐ அல்காரிதம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் டிஃப்யூஷன் என்கிற ஒரு ஏஐ அல்காரிதம் தாங்க. ஸோ இந்த மிட்ஜர்னியோ இல்லை மற்ற ஏஐ ஜென்ரேஷன் டூலோ அவங்களோட கஸ்டமைசேஷன் இது மேலே போட்டு அவங்க இன்னும் இமேஜை எவ்வளோ சூப்பர் ஃபைனாகவும் இன்னும் டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டேபிள் டிஃப்யூஷனை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் பண்ண வேணாம். அதை ஒன் மோர் வீடியோலையோ டாப்பிக்லையோ பேசலாம். ஏன்னா இப்போ ஒரு ரேஸ் டிரைவர் அவர் என்ன யோசிப்பார், முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரேஸ் காரை அதை பயன்படுத்தி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேஸ் வின் பண்ணுவார். அதுக்கேற்ற அதே மாதிரி தாங்க நாமளும். நீங்கள் ஆல்ரெடி மிட்ஜர்னியில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னா ஜாயின் பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் கூகுள் ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் ஐடி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அது உங்களை ஒரு டிஸ்கார்ட் சேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப ஈஸி, நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஸ்கார்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் லாகின் பண்ணும்போது அதுவே உங்களை உங்கள் மிஷினில் இருக்கிற டிஸ்கார்ட் சாஃப்ட்வேரை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அதில் மிட்ஜர்னி அப்படின்ட்டு கண்டிப்பாக லெஃப்டில் ஒரு சேனலை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் மிட்ஜர்னி அப்படின்ட்டு ஒரு சேனலில் உங்கள் டிஸ்கார்ட் டூலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறனால நியூபி அப்படின்ட்டு நிறைய சேட் ரூம்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு சேட் ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ஸை கொடுக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த ப்ராம்ப்ஸ் கொடுக்குற இடம். இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை /image அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்ட்ன்ற ஒரு காலம் வரும். அதில் நீங்கள் டைப் பண்ணால் உங்கள் ப்ராம்ப்ட் தரும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த மிட்ஜர்னி பாட்டை ரைட் கிளிக் பண்ணிட்டோ இல்லை அதை நீங்கள் கிளிக் பண்ணாலோ உங்களுக்கு ஆட் டு சர்வர்னு ஒன்று காட்டுங்க. இது நீங்கள் ஆட் டு சர்வர் போட்டால் உங்களுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டூலில் போய் அது க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா நியூ B1 2 3 இருக்குங்களா? ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஷனே ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி சேனல் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுற எல்லா மெசேஜும் அந்த சேனலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்றவங்களோட மிக்ஸ்அப் ஆகாது. இது நல்ல ஆப்ஷனுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்குன்னு ஒரு சேனல் தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேட் நம்ம இந்த சேனலில் போய் டைப் பண்ணாவே போதும். மிட்ஜர்னியோட ப்ராம்ப்ஸை அந்த நியூபி சேனலில் போய் நம்ம பண்ண வேணாம். ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நம்மளோட இமேஜை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. சாரிங்க, சேனல் சொல்லிவிட்டேன். அது சாரிங்க, இது சர்வர், உங்களோட ப்ரைவேட் சர்வர், நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சர்வர். ஓகேங்க, இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ வில் லேர்ன் டுகெதர் என்ன பண்ணுறோம், எது பண்ண போகிறோம், ப்ராம்ப்ட்ஸ் என்னென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதை டைப் பண்ணி வச்சுட்டேன். அதை ஜஸ்ட்டு நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். எதுவும் பண்ணல. எனக்கு ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வேணும். அதனால் ஒரு 4K ஒரு இமேஜ் கொடுத்துட்டேன்.
எனக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும், எனக்கு வந்து ஒரு மிட்-20s இருக்கிற ஒரு விமனோட இமேஜ் வேணும், அவங்க வந்து ஒரு எல்லோ கலர் டாப்பும் ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸும் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் AR ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9-S இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப இப்போதைக்கு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக போக வேணாம். லெட்ஸ் சி இந்த இமேஜ் எப்படி ரெண்டர் பண்ணுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து என்டர் கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்துட்டா பேக்ரவுண்டில் இந்த மிட்ஜர்னியோட இன்ஜின் வந்து நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். மோஸ்ட்லி வந்துடுங்க ஃபியூ செகண்ட்ஸில். சம்டைம்ஸ் ஒரு எனக்கும் கேன்சல் ஆகிருக்கு. அந்த சர்வர் ரொம்ப ஓவர்லோடாக என்னோடய ப்ராசஸிங்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கு. ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம ஜஸ்ட் ரீரெக்வஸ்ட் கொடுத்தா போதுங்க. பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 70%, 80%, 90% அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்ஸ் 100% வந்தோடனே நம்மளோட ஃபுல் இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க. இதுதாங்க நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ண இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அது 4 வெரைட்டிஸ் ஆஃப் அதில் 4 டிஃப்ரெண்ட் இமேஜ் ஸ்டைலில் கொடுத்துருக்குங்க. பேசிக்காக நம்ம கொடுக்குது. பட் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் அப்ஸ்கேல் பண்ணலாம். அதுதாங்க U3. ஸோ அதுதான் நான் கிளிக் பண்ணேன். எனக்கு இமேஜ் 3 ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் அப்ஸ்கேல் பண்ணேன் U3. ஸோ ஒன்ஸ் அப்ஸ்கேல்னால் வேறு எதுவும் இல்லைங்க, அதை வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் கொடுக்கும். நம்மளுக்கு கிளியராக எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்குங்க. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தாங்க நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜோட ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ இப்போது Midjourney 5.2 முக்கியமான ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்டை பார்க்கலாங்க. அதுதாங்க ஜூம் அவுட். ஸோ ஜூம் அவுட் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணும்போது அது வந்து அடிஷ்னலாக நிறைய இமேஜஸ் அதில் நிறைய பிக்சர்ஸ் அது இன்னும் அடிஷ்னலாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதோட பேக்ரவுண்டாகவும் இருக்கும், இல்லை நம்மளோட மெயின் சப்ஜெக்டோட கொஞ்சம் சேஞ்சஸோட கொடுக்கும். லைக் இப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணால் இவங்கள வந்து ஜூம் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்னும் அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுங்க. லைக் அவங்களோட ஷூஸ், அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜஸ், அவங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு, இதெல்லாம் இன்னும் அடிஷ்னல் இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய அம்சங்களை அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜூம் அவுட். ஸோ இது ரொம்ப பாப்புலரான ஒன் ஆஃப் த நியூ ரிலீஸுங்க, நியூ ஆட்-ஆன். இது வந்து ஹைலி பாப்புலர். ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜூம் அவுட் இமேஜஸ் ரெண்டர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஜூம் அவுட்லோட வந்த நியூ அடிஷ்னல் இமேஜஸோட புது கேரக்டர்ஸ் ஆர் புது ஸ்கெட்ச். இப்போ இதில் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து திருப்பியும் நம்ம அப்ஸ்கேல் பண்ணலாம். எனக்கு வந்து இமேஜ் 1 பிடிச்சதுனால U1 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ஸ்கேல் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இது தாங்க அப்ஸ்கேல் பண்ணுது. இந்த அப்ஸ்கேல் பண்ண வெர்ஷனை நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட ஹை ரெசல்யூஷன் டீட்டெயில்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க Midjourney இது. ஓகே, இப்போ இந்த மாதிரி எத்தனை ஜூம் அவுட் நம்ம பண்ண முடியும்னா எனக்கும் நிஜமாகவே தெரிலைங்க. நான் வந்து பல ஜூம் அவுட் பண்ணிட்டேன், 10 பேருக்கும் போயிருக்கேன். அது ஜூம் அவுட் பண்ணி போயிட்டே இருக்குங்க. நியூ இமேஜஸ், நியூ கேரக்டர்ஸ்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ திங்கிங், அவ்வளோ ஒரு குட் இன்ஜினாக அது வந்து நம்மளுக்கு அன்பிலீவபிள் இமேஜஸாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளோட கிரெடிட் போயிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அந்த ஜூமை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு பி லிட்டில் எக்கானமிக்கல். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 3-4 வாட்டி ஜூம் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான். பட் அந்த ஜூம் அவுட்டோட அந்த ஏஐயோட இன்ஜினோட கெப்பாசிட்டி பாருங்கள், எவ்வளோ நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் அது கொண்டு வந்திருக்கு. ஒரு ஷேடோ கொண்டு வந்திருக்கு, லெஃப்ட்டில் சீரீஸ் ஆஃப் நியூ ஷாப்ஸ், ரைட்டில் சீரீஸ் ஆஃப் நியூ ஷாப்ஸ், மேலே ஸ்கையில் க்ளவுட்ஸுக்கு பக்கத்தில் சன், எவ்வளோ நியூ கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்குங்க. ஸோ தட் இஸ் லைக் அன்இமேஜின்.
ஸோ இப்போ நம்ம எடுத்த ஜூம் அவுட் இமேஜஸை நான் கேப்கட் அப்படின்ட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணி இந்த ஜூம் அவுட் ஒரு மோஷன் ஜென்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேங்க, ஒரு அனிமேஷன் மாதிரி. ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சிமிலர்லி ஒரு டைகரை வச்சு நான் ஜூம் அவுட் பண்ணேன். ஸோ அந்த இமேஜை, அந்த மோஷன் பிக்சரை நீங்கள் பார்க்கலாங்க. அந்த ஜூம் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அந்த இமேஜோட குவாலிட்டியும் அது பக்கத்தில் இருக்கிற அனைத்து கேரக்டர்ஸும், அது அந்த இமேஜ் அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸும் அவ்வளோ கிளியராக இருக்கும். இன்க்ளூடிங் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா டைகர் இமேஜில் அது பக்கத்தில் இருக்கிற அந்த புல், காஞ்ச புல், சன்லைட் அதில் படுற ஷேடு எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக, அவ்வளோ சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குங்க. ஸோ அதனால தான் மிட்ஜர்னி வந்து ரொம்ப ஹைலி பாப்புலர். இந்த டைகரோட கண், அந்த டைகரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கும். அதனால தான் மிட்ஜர்னி இஸ் அவுட்ஸ்டாண்டிங் when compared to all other இமேஜ் ஜென்ரேஷன் டூலுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்குது, இல்லை உங்களால் ஒன்று எவ்வளோ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ட் போயிட்டு அந்த ப்ராம்ப்டில் இன்ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சொல்லிவிடுங்க. ஸோ எவ்வளோ இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும், உங்களோட கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே சொல்லிவிடும். ஸோ உங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் சொல்லிவிடுங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இனிஷியலி நியூ ஜேர்னி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்குங்க. ஐ திங்க் 15 சம்திங் இமேஜஸ் நினைக்கிறேங்க, நாட் வெரி ஷுவர். ஸோ நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து செட்டிங்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பல செட்டிங்ஸ் இருக்குது உங்களோட இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பை டிஃபால்ட்டாக வந்து மோஸ்ட்லி அது மோஸ்ட் ரீசெண்ட் செட்டிங்ஸு டிஃபால்ட் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணுங்க. ஒரு சில செட்டிங்ஸ்லாம் வந்து பெய்ட் மோடுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டெல்த் மோடுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னோட பிளானுக்கு அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சிங்க. ஸோ அந்தமாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பெய்ட் மோடை பொறுத்து இருக்குங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. பட் டெஃபினெட்லி நான் ஒன் மோர் வீடியோவில் கவர் பண்ணுறேன். பட் நவ் இது தெரிஞ்சுக்கோங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆர் லேட்டஸ்ட் மாடல் 5.2 அது பை டிஃபால்ட் செலக்ட் பண்ணிடும். அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் இன்னும் பழைய மாடல் போனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஜென்ரேட் பண்ண இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐ திங்க் இதே மாதிரி நீங்களும் ட்ரை அவுட் பண்ணலாம். மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா aisolutionsforyou.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஏஐ ஆர்ட் கேலரி இல்லை க்ரியேட்டிவ் ஏஐ டூல்ஸ் அந்த மாதிரி மெனூஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண வேண்டியதான அனைத்து ஏஐ டூல்ஸும், அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ப்ராம்ப்ஸும் கமெண்ட்ஸும் அதில் டீட்டெயில்டாக எழுதியிருக்குங்க. வித் இமேஜ், அந்த இமேஜை யூஸ் பண்ண என்ன கமெண்டோ, என்ன ப்ராம்ப்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டும் அதில் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் அதில் வந்து மிட்ஜர்னி ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் இருக்குங்க. அது வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ். அதில் வந்து என்ன சொல்ல, ஒரு மாஸ்டரிங் மிட்ஜர்னி, அதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவருக்கு ரொம்ப பிடிச்சது கேனானாக இருக்கும். ஒன் மோர் ஃபோட்டோகிராஃப் நிக்கான் இருக்கும். நிக்கானில் மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாடல்ஸ் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட்டு கூட நீங்கள் மிட்ஜர்னியில் கொடுத்து மிட்ஜர்னி வந்து அந்த கேமரா செட்டப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி தரும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த aisolutionsforyou.com அந்த வெப்சைட்டில் மிட்ஜர்னி கமெண்ட் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம மேபி இன் ஃபியூச்சரில் சம் அதர் வீடியோஸில் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ப்ராம்ப்டை ஒரு மாஸ்டரிங் பண்ணுற மாதிரி, ஒரு மாஸ்டரிங் லெவலில் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கான யூசேஜுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுவோங்க. ஓகேங்க, வி ஹவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் எல்லாம் அப்படியே நம்ம இங்கே வீடியோவில் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலை. I'm going to get more news and information what is happening in and around AI world. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். So we should never lag ourselves in what is happening in AI world because that is going to be our co-pilot. Hopefully ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிட்ஜர்னி யூஸ் பண்ணி நான் அதர் இமேஜஸ் அனிமேஷன் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ வில் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.